நீங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றது, அதாவது செமஸ்டர் எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, இல்லை 12 மார்க் 7 மார்க் 4 மார்க் பொறுத்த வரைக்கும் அது எப்படி எழுதுறதுனே தெரியல, இரண்டாவது மார்க் கம்மியா வர்ற மாதிரி தான் இருக்கு, எத்தனை பேஜ் எழுதணுங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு, நான் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி ஒரு டவுட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனலால 12 மார்க் எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு குவிக்கா போயிடலாம். நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா 500 வேர்ட்ஸ்க்குள்ள 12 மார்க்கை வந்து எழுதி முடிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க பேஜ் கணக்கு சொல்லவே இல்லை, 6 பேஜ் எழுதுங்க 5 பேஜ் எழுதுங்கன்னு சொல்லவே கிடையாது. 500 வேர்ட்ஸ்க்குள்ள வந்து 12 மார்க்கை முடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங், ஒவ்வொருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல வந்து 6 to 8 வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, ஒரு லைனுக்கு எத்தனை வேர்டு எழுத முடியும்னு பாருங்க, ஒரு 10 வேர்டு எழுத முடியுதா பாருங்க, இல்லை 5 வேர்டு எழுத முடியுதான்னு சொல்லி பாருங்க. அதை வச்சுட்டு ஒரு பேஜுக்கு எத்தனை அட்டன் பண்ண முடியும்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லைன்ல 5 வேர்டு தான் எழுத முடியுது அப்படின்னா அந்த எக்ஸாம் பேப்பர்ல 20 லைன் இருக்கு அப்படிங்கும்போது 5 into 20 100 வேர்டு ஆகுது. ஸோ 500 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம வந்து 5 பேஜஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். 5ங்கிறது 5 to 6 வரைக்கும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா வேர்ட் கவுண்ட் வச்சு தான் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு லைனுக்கு எத்தனை வேர்ட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனை போட்டு வச்சுக்கோங்க. அதன்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்போ பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படிங்கும்போது மார்க் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைமும் சேவ் ஆகும். ஒரு நம்ம கால்குலேஷனே இல்லாமல் 500 வேர்ட்ஸ் தாண்டி ஒரு 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிட்டு இருந்தோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு 12 மார்க் எழுதுறோம் அப்படின்னா மொத்தத்தை எழுதுறதுக்கு டைம் பத்தாது. அந்த 12 மார்க்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 12 மார்க்கும் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நமக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ அதனால ஃபுல் மார்க்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்களோ அதை வந்து முடிச்சிடுங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க. Legislative and judicial power of the president. Give an account of the legislative and judicial power of the president of India. அதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து படிச்சு வச்சுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை ஷார்ட் பண்றேன். ஷார்ட் பண்ணி இங்க மாதிரி ஒரு லைன்ல வர்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கானது அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்பரை மட்டுமே போட்டாலே போதும் தான், அதுவே இனஃப் தான். கொஸ்டின் நம்பர் போட்டு டேரெக்டாக ஆன்சர் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இருந்தாலும் இதை போடும்போது ஆன்சர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு என்ன வேணும், மார்க் வேணும். எதுக்காக மார்க் வேணும், எப்படி சொல்றது, நம்ம ப்ரெசென்ட் பண்ற விஷயம் வந்து கரெக்ஷன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், டக்கு டக்குன்னு கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க வந்து இது என்ன 12 மார்க்கா இல்லை 7 மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி வச்சுக்கூடாது. அவங்க வேலையை நம்ம ஈஸி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களும் டக்கு டக்குன்னு கரெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்றேன். அப்புறம் கொஸ்டின் நம்பர் பொறுத்த வரைக்கும் மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும், மார்ஜினுக்கு உள்ள போடக்கூடாது. 12 மார்க் பொறுத்த வரைக்கும் சினாப்சிஸ் அவசியம் கிடையாது. ஆனால் சினாப்சிஸ் போட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அடுத்து என்னென்ன கண்டென்ட் எழுதணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எழுதுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த சினாப்சிஸோட சப்டாபிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.1 1.2 சொல்லி போட்டிருக்கேன். என்னோட எக்ஸாம்ஸில் நான் இப்படி தான் எழுதியிருந்தேன், ஈவன் ஜுடிஷியல் எக்ஸாம் இப்படி தான் எழுதியிருந்தேன். எனக்கு ஒன்றும் இது நெகட்டிவாக வரலை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 3 சொல்லியே போடுவாங்க, இல்லையா வந்து ஏபிசின்னு போடுவாங்க, இல்லை ரோம் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம் தான். இது நீங்கள் எந்த காலேஜில் இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸை கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே சப்டாபிக் இருந்துச்சு அப்படின்னா 1.1.1 1.1.2 சொல்லி எழுதலாம். அப்புறம் மெயினாக இந்த நம்பர் எழுதும்போது தெளிவாகவே நம்ம எழுதிடணும். ஏன்னா வந்து நமக்கு லா சப்ஜெக்ட் இருக்கிறதுனால செக்ஷனுக்கு நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து இது செக்ஷனுங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு படக்கூடாது. ஆனால் தெளிவாகவே நம்ம வந்து நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் போட்டு அதை ஓரமாக தனியாக ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி காமிச்சிட்டோம் அப்படிங்கும்போது இது ஓகே, இது வெறும் ஒரு லிஸ்ட் நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் எடுக்க நம்ம தெரியப்படுத்திடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 மார்க்குக்கு நான் அதை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது முதல்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா யார், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர், அப்புறம் ஜுடிஷியல் பவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது. 12 மார்க் அப்படிங்கிறதுனாலையும் 500 வேர்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் சில கொஸ்டினுக்கு 500 வேர்ட்ஸ் கவர் பண்ண முடியாத சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனில் போட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஒரு 12 மார்க் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எல்லா கொஸ்டினுக்குமே கேஸ்லாம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. 12 மார்க்குன்ட்டு இல்லை, எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக வந்து கேஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலுமே நம்மளால மெமரி பண்ணிட்டு எழுத முடியும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யூனிட் பேசிஸில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 2 கேஸ்லாவது வந்து மனப்படம் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா
12 மார்க் பொறுத்த வரைக்கும் யூனிட்டாக தான் கொடுக்குறாங்க. ஒரு யூனிட்டையோ இல்லை யூனிட்டை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணியோ தான் வந்து அதுலேருந்து கொஷனாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம யூனிட் பேசிஸில் 2 கேஸ்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ 10 யூனிட்டுக்கு 20 கேஸில் தான் ஒட்டு மொத்தமாகவே மெமரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதையோ ஒன்று நம்ம இதில் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஆக மொத்தம் இதோ ஒன்று ஒரு 2 கேஸில் எழுதுற மாதிரி காமிச்சிக்கலாம் நாம. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் லா சப்ஜெக்ட் நம்ம எழுதுறதுனால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ப்ரொவிஷன் எழுதணும். ஒருவேளை அந்த ப்ரொவிஷன் கரெக்டாக தெரியல, செக்ஷன் மாற்றி எழுதுற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அந்த டைட்டில் மட்டும் போட்டுட்டு அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டால் கூட போதும். தப்பான ப்ரொவிஷன் எழுதுறதுக்கு இந்த ப்ரொவிஷனோட கண்டென்ட் மட்டும் எழுதி வைக்கிறதும் நல்லது. அப்புறம் கேஸ்லா பொறுத்த வரைக்கும் நம்ம பேர் ஞாபகம் வரல, சரியா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ்லாவோட பேரை டைட்டில் கூட எழுதாம அண்டர் சுப்ரீம் கோர்ட் கேஸ்லா இல்லை அண்டர் ஹை கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கூட நம்ம மென்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். அது எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டாபிக் கொடுத்துருக்கேன். அந்த 5 டாப்பிக்கும் நீட்டாக ஒவ்வொரு பேராவாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பேரா கீழே பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டு அதுக்கு கீழேயும் சப் டாபிக் வரதுனால அதுக்கு கீழேயும் சப் டாபிக் போட்டு பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டிருக்கேன். ஆனால் இந்த 12 மார்க் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பேரா கீழே ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட் இருந்தாலே போதும். அவ்வளோதான், 12 மார்க் முடிஞ்சு. கான்ஸ்டியூஷனல் லா பொறுத்த வரைக்கும் இது நான் ஆக்சுவலாக இது வந்து எண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ஒரு 500 வேர்ட்ஸ்க்கு மேலேயே இருக்குது. 530 வேர்ட்ஸ் பக்கமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், நியர்பை அபவுட் 500 வேர்ட்ஸுங்கிறதுனால அந்த 500 வேர்ட்ஸ்க்கு நியர்பை நம்ம போட்டாலே போதுமானது. இப்போ வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ் காட்டுறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது நம்ம வந்து செக்ஷன் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூரிஸ்ப்ருடன்ஸில் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் தியரி பேப்பர் மாதிரி தான் நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் அண்ட் யூசஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸுங்கிற 12 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கோப்பும் ஜூரிஸ்ப்ருடன்ஸுடைய யூசஸும் கேட்டிருக்காங்க. நான் சினாப்சிஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னா என்ன தானே வந்து கொஷின் அதை பற்றி தானே கேட்குறாங்க. ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னா என்னங்கிற அந்த டெஃபினேஷனும் அதுக்கப்புறம் ஸ்கோப் அதுக்கப்புறம் யூசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கோப்பு கீழே வந்து எனக்கு 4 ஜூரிஸ்ப்ருடன்ஸோட ஸ்கோப் கிடைச்சது. அதை சப் டாபிக்காக போட்டுக்கிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன், இது எய்தர் அதுதான் நீங்கள் வந்து ஒன்றா 1.2.1 அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லையா இந்த 1 மட்டும் போடலாம். அது இல்லாமல் இந்த 3 நம்பர் நம்ம எழுதும்போது நமக்கு இதுவுமே டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். 1.2.1 போடுறதுக்கு பதிலாக 1 இந்த மாதிரி இந்த ரோமன் நம்பர் கூட போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், இதுவும் போடலாம் இல்லைன்னா இதுவும் போடலாம். ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ் உடைய டெஃபினேஷன் வந்து நான் எழுதிக்கிட்டேன். அடுத்தது அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கே சப்டாபிக்காக வரக்கூடியதை தனித்தனியாக எழுதிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து போல்டாக எழுதுற மாதிரியோ காமிக்கல. நீட்டாக நம்ம எப்படி நோட்டில் எழுதுவோமோ அந்த மாதிரி தான் எழுதி ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் டாப்பிக்கை வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு ஆன்சர் கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர் எழுதி சப் பேரா வருதோ ஒரு பேரா முடிகிற இடத்துல ஒவ்வொரு லைன் விட்டுட்டோம் அப்படின்னாலே பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு 2 லைன் விடுறது 3 லைன் விடுறதுங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு லைன் விட்டுட்டு எழுதுங்கிறது வேண்டாம். அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா நம்ம வேணும்னே வந்து ஸ்கிப் பண்ணுறோம், பேஜை ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த தாட் வராமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தடுத்த லைனில் நீட்டாக இந்த மாதிரி நேராக வர்ற மாதிரி நேராக வர்ற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அவங்க படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்கும். ஏன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம விரலுடைய ஃபார்மேஷன் பொறுத்து தான் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன தான் அழகாக எழுத ட்ரை பண்ணாலுமே ஒரு ஸ்பீடாக எழுந்து போகும்போது ஹேண்ட் ரைட்டிங் வந்து மோசமாக தான் போகும். இந்த எக்ஸாமினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அழகான ஹேண்ட் ரைட்டிங் கேட்க கிடையாது, புரியுற மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அழகாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அழகாக முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த வார்த்தை புரியுற மாதிரியாக நம்ம ட்ரை பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ்லேயே வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் லெட்டர் எழுதும்போது இந்த டிஐ இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா டீக்கு கோடை மட்டும் போட்டு விட்டு அந்த மேலே அந்த பார் போடுறது வந்து தள்ளி எங்கேயோ போட்டு போயிடுறாங்க. ஸோ படிக்கும்போது அது என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் எஸ் ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அது என்ன லெட்டருங்கிறது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது எக்ஸாமினர்ஸ்க்கும் வந்து இதே ஃபீல் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்களும் வந்து அழகாக இருக்கான்னா பார்க்க மாட்டாங்க, அந்த வார்த்தை புரியுதா, படித்தா மீனிங் உட்காருதா, அப்படியே கிராமர் இங்கிலீஷ் கிராமரை கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. பார்த்தா படித்தா புரியணும், ஓகே இதுதான் இவர் சொல்லியிருக்காரு, இதை தான் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு, இந்த இதை பார்த்தா படித்து எழுதியிருக்காருன்னு தெரியுது, அதை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ நாமளும் வந்து நம்ம படிச்சிருக்கோம், நான் கான்ஃபிடண்ட்டாக எழுதியிருக்கேன்னு சொல்லி அந்த பேப்பரில் காமிச்சா போதுமே தவிர நம்ம வந்து ரொம்பவும் அழகாக எழுதுறங்கிற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. அட் சேம் டைம் ரொம்பவும் மோசமாக எழுதி ஸ்பீடாக எழுதுறேன்னு சொல்லிட்டு கிரிக்கியும் தள்ளக்கூடாது. அப்புறம் இன்னொன்று ஃபன்னாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 3 பக்கம் வந்து ரொம்ப அழகாக எழுதிட்டு இருப்போம். இப்படி போக 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 கடைசியாக இந்த ப்ராப்ளம் கேட்டால் வரும்போது
எழுத்தே வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்களே முன்னெல்லாம், அந்த மாதிரி வந்து அப்படியே கிறுக்கி தள்ளுற மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க்குக்கு வந்து ஒரு கொஷனுக்கு ½ an hour, 7 மார்க்குக்கு ஒரு கொஷனுக்கு 15 minutes, 4 மார்க்குக்கு ஒரு கொஷனுக்கு 5 minutes, 6 மார்க்குக்கு ஒரு கொஷனுக்கு 15 minutes. அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.5 hours-க்கு 5 minutes வந்து மிச்சம் நமக்கு நிற்கும். 2 hours 25 minutes நிற்கும். அந்த மிச்சம் 5 minutes நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஷின்ஸ்க்கு நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, இல்லை மார்ஜினுக்கு வெளியே போட்டிருக்கோமா, அந்த நம்பர் தெளிவாக இருக்கா, நம்ம போட்டிருக்க செக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு கிராஸ் செக் 5 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு கரெக்டாக நமக்கு டைம் இருக்கும். அத்தோடு பண்ணோம்னா நம்ம 2.5 மணி நேரம் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடணும். நமக்கு தெரியுது தெரியல தப்பாக போயிடும் அதெல்லாம் நீங்கள் நம்ம யோசிக்கவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிற கொஷின்ஸை வந்து நம்ம ஐடியா பண்ணி மைண்டில் வந்து இந்த கொஷின் ஒரு முன்னாடி கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஐடியா பண்ணி வச்சிடணும். தெரியாதுங்கிற கொஷினை வந்து என்ன பண்ணணும்னா, அதை வந்து மைண்ட் அப்படியே ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்போம். அதை பார்த்து வச்சுட்டு என்ன ஆன்சராக இருக்கும்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு எந்த யூனிட் அட்லீஸ்ட் எந்த யூனிட்டு கீழே வரும், இந்த டாப்பிக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டு அதை ரிலேட் பண்ணி நம்ம எழுதினா கூட ஒன்றுமே இல்லாததுக்கு என்னமோ எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க மார்க் போட்டாலும் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக பாஸுக்கு மேலே நல்ல மார்க்கே நம்ம வாங்கிடலாம். ஓகே, இப்போ வந்து 12 மார்க் பார்த்துட்டோம். 7 மார்க் நான் காமிச்சிடுறேன். 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் அபேட்மெண்ட் ஆஃப் சூட் எடுத்துருக்கேன் சிபிசியில். இதில் வந்து 300 வேர்ட்ஸ் வந்து 300 வேர்ட்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அபேட்மெண்ட் ஆஃப் சூட் பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்ங்கிறதே கிடையாது. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்டர் 22ல் வந்து அபேட்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து படித்து நம்மளோட புரிதலில் டெஃபினேஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒன்று இருக்குது, அந்த மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கிரவுண்ட்ஸு கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 22லேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அதோட ப்ரொவிஷனும் அதிலேயே இருந்ததுனால அதையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அப்புறம் கேஸ்லா, இது ரீசன்ட் கேஸ்லா 2023 வந்து ரீசன்ட் கேஸ்லாவே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் அந்த கேஸில் ஒரு 2 கேஸில் வந்து ரீசன்ட் கேஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுப்போம். லீகல் மேக்ஸிம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லீகல் மேக்ஸிம் எழுதுவோம். ஒருவேளை லீகல் மேக்ஸிம் கரெக்டாக அந்த மீனிங் அந்த வேர்டு எல்லாம் தெரியல அப்படிங்கும்போது அந்த மீனிங்கை மட்டுமா நம்ம எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி கேஸ்லாம் எழுதும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்லாம் இந்த ஹைகோர்ட் கேஸ்லாம் அப்படின்னு சொல்லி போட்டால் கூட போதும். தப்பாக எழுதுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சால் கரெக்டாக எழுத முடியும்னா கரெக்டாக ஃபுல்லாக எழுதலாம், இல்லைனா வந்து எழுதவே வேண்டாம், நம்ம வந்து டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிடலாம். ஒரு வேளை இல்லுஸ்ட்ரேஷன் சில கொஷினுக்கு வரும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இல்லுஸ்ட்ரேஷனும் எழுதிடலாம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட்க்கு நான் இல்லுஸ்ட்ரேஷன் எழுதுறதுக்கு எனக்கு டைமும் பத்தாது இடமும் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டெஃபினேஷன் மேக்ஸிம் கிரவுண்ட்ஸு கான்சிக்வன்ஸு கேஸ்லா இதோட முடிச்சிட்டேன். ஒரு வேளை எனக்கு கேஸ்லா தெரியல அப்படின்னா நான் இல்லுஸ்ட்ரேஷன் எழுதிடலாம். தெரிஞ்சாலும் எழுதலாம், டைம் இருக்குது அப்படிங்கும் போதும் பேஜ் இருக்குது அப்படிங்கும் போதும் தாராளமாக அதுவுமே நம்ம எழுதலாம். இப்போ சப்போஸ் இந்த அபேட்மெண்ட் ஆஃப் சூட்டையே 3 மார்க்காக கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த டெஃபினிஷன் மேக்ஸிம் கேஸ்லா இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் அபேட்மெண்ட்டில் இந்த டைட்டில் மட்டும் போட்டு குட்டி குட்டியாக ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு 2-3 வார்த்தை வர மாதிரி போட்டுக்கலாம். கான்சிக்வன்ஸ் ஆஃப் அபேட்மெண்ட்டில் இந்த செட்டிங் சைடு இந்த பேராமீட்டர் இதுனா கூட மச் எனஃபாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து எப்படி நான் வந்து இந்த கொஷின்னா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2 டைமாவது நான் வந்து நாம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எப்படியும் காலேஜில் வந்து ஐஐடி டெஸ்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் கிடைக்கும். இல்லை அது பத்தலை, அப்படி எழுதியுமே எனக்கு மார்க் வரல, எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கும்போது நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் வேணும். ஸ்கூலில் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், காலேஜில் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா மக்கப் பண்ணிவிட்டு புரியுதோ புரியலையோ அது எதனா மார்க் கிடைக்கும் அப்படின்னு கூட சில பேர் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் காலேஜில் வந்து மக்கப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா புக்கே பார்த்தீங்கன்னா இல்லை நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட பேஜஸ் இருக்கும். அத்தனை நம்மளால மனப்பாடம் பண்ணி சேம் வார்த்தையை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ என்ன புரியுதோ அதை உள்வாங்கிட்டு நமக்கு புரிஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கிராமரில் நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதினாலே மச் ஃபைன். ஸோ நமக்கு வேணுங்கிறது அந்த கண்டென்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்ச விஷயத்த நான் எழுதியிருக்கேன், அது எக்ஸாமினருக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நம்ம கோச்சிங் கிளாஸுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் வந்து மக்கப் பண்ணி படித்ததுனால
என்னால் வந்து காலேஜில் வந்து புரிஞ்சு எழுத முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோச்சிங் கிளாஸை ஸ்பெஷலாக டெய்லியுமே ஈவினிங் கிளாஸஸில் எப்படி புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்ச விஷயத்தை எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பழைய கொஷின் பேப்பர் வெப்சைட்டில் நிறைய கிடைக்குது. நீங்கள் அதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் சொல்லி யூடியூப்ல இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. இதெல்லாம் எடுத்து படிச்சு நாமளே நோட்ஸ் போடுற மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆன மாதிரி ஆகிடும். இல்லை அப்படியுமே நமக்கு புரியல அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக நம்ம ஜிஸ்லா கோச்சிங் சென்டரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு எப்படி கைட் பண்ண முடியுமோ, அசஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். ஸோ எல்லாமே 6 மார்க் ப்ராப்ளம்ஸ் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ப்ராப்ளம்ஸ் நம்மளால் எப்போ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அட்டன் பண்ணவே முடியும். இல்லைன்னா அட்டன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா ப்ராப்ளம் வந்து வருஷம் எல்லா கொஸ்டின்லையுமே மாற்றிட்டே வராங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துட்றாங்க. மற்றபடி புதுசாக தான் கொடுக்குறாங்க. அது அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேஸில் ஆல்ரெடி நடந்த கேஸில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இல்லையா வந்து பேரக்ல இருந்து இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து கொடுக்குறாங்க. அது நமக்கு எப்போ புரிய வரும் அப்படிங்கும்போது இந்த கண்டென்ட் எல்லாம் படித்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் என்னால் கேஸ்லாவே அட்டன் பண்ணவே முடியும். ஸோ எடுத்தவொடனே கேஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், 12 மார்க்லாம் வேண்டாம், நான் கேஸ்லாம் போகிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம மார்க் வாங்குறது கஷ்டம். முதல்ல அதெல்லாம் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் கேஸ்லாங்கிறது போகிறது. இந்த எக்ஸாம்லேயே ஏன் அதை வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலாக படித்து வச்சுருக்கோமா இல்லை படித்ததை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கேஸ்லாம் கொஷின்ஸும் கொடுக்குறது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கொஷின் 3 மார்க்ஸ் 3 மார்க் 4 மார்க்கோ 7 மார்க்கோ 12 மார்க்கோ இல்லை 6 மார்க்கோ எந்த கொஷினிங் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் கட்டாயமாக 2 கேஸ்லாவது குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக இருந்தே தீரணும். அப்புறம் மேக்ஸிம் லீகல் மேக்ஸிம்ஸு, ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் கண்டென்ட் கொஷினை ஸ்பிளிட் பண்ணி எழுத தெரிகிற இந்த திறமை இது இருந்தது அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து பாஸுக்கு மேலேயே மார்க் வாங்கிடலாம். பேஜ் கவுண்ட் வேணாம், வேர்ட் கவுண்ட்க்கு போங்க. டைம் நான் சொன்ன மாதிரி ஆஃப், குவார்ட்டர், 5 குவார்ட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எழுதி பழகிக்கோங்க. அப்படி பண்ணிட்டோன்னா டைமுக்கும் முடிக்க முடியும், நல்ல மார்க்கும் வாங்க முடியும். தேங்க்யூ.